இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, நம்புதிரி ஐயாக்கு என்னாச்சு? என்னன்னு தெரியல, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு ஜாய். சீக்கிரமா தண்ணிய தெளிங்க. சரி சீக்கிரம். வேண்டாம், இருங்க தாமரை அக்கா, இத தெளிக்க கூடாது. தர்ஷினி, நீ அந்த கலசத்துல உள்ளதை எடுத்து தெளி. என்ன தர்ஷினி சொல்லிட்டு இருக்கேன்ல, கலசத்துல இருக்கிறத எடுத்து தெளி. தெளி தர்ஷினி. அதோ பண்றேன். இது எங்க இருந்து வந்துச்சு? இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நம்பூதிரி செத்துருப்பானே. நம்ம எஜமா இங்க இருக்கிற எல்லாரையும் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது இது மட்டும் எப்படி தப்பிச்சது? இது எவ்வளவு உஷாரா நான் வச்சிருந்த விஷ தண்ணியை தெளிக்க விடாம கலசத்துல இருந்த தீர்த்தத்தை தெளிக்க வச்சு நம்பூதிரியை காப்பாத்திடுச்சு. இவ்ளோ செஞ்ச நம்ம எஜமா இதை விட்டு வைக்க போறாரு. இதுக்கும் ஒரு விஷ சிலந்திய போற்ற வேண்டியதா. நம்பூதிரி ஐயா, நீங்க தானே சொன்னீங்க ராணி காளி கோயிலுக்கு போற வரைக்கும் பூஜையை நிறுத்த கூடாதுன்னு. நீங்க மறுபடியும் பூஜையை செய்ய ஆரம்பிங்க. எனக்கு ஏன் உயிர் போறது பத்தி கூட கவலை இல்ல. அண்ணா, என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற என் குழந்தையையும் என் தாடிக்காரனையும் எப்படியாவது பத்திரமா வீட்டுக்கு கூட்டின்னு போகணும். அதுக்கப்பால என் உயிர் போறத நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். ஆனா இப்போ என்னோட உயிர் போக கூடாதாத்தா. எப்படியாவது நான் அந்த 5 பேரும் குழுவை சந்திக்கணும். அவங்களாண்ட இருந்து அந்த தீர்த்தத்தை வாங்கணும். அது வரைக்கும் என் உடம்புக்கு தேவையான சக்தியையும் தைரியத்தையும் நீதான் எனக்கு கொடுக்கணும் காளி தாயே. கடைசி நேரத்துல இவங்க எங்க இருந்து வந்தாங்க? குருவே, இந்த 50 குழுவின் பயணமும் நோக்கமும் யாருக்காக, எதற்காக? பல்லாயிரம் வருடங்களாக பொக்கிஷமான தபசுகளும் முனிவர்களும் பாதுகாத்து வந்த பஞ்ச உற்சவ தீர்த்தத்தை நாங்க யார்கிட்ட ஒப்படைக்கணும்? தானென்ற மேருவைதான் எப்போதும் பூஜை செய்வார். சாபமிட்ட வார்த்தைகள் தீயாக வேகும் யட்சினி என்னும் மோகினிக்கு தாத்ரூப தீட்சை வேண்ட சிறுபிள்ளை தசாவதானியாய் தீண்ட போக மானுட உபதேசம் பூண்டு அதோட அகோர அதிபதியாய் தீட்சை பூண்டு வானென்ற மேருவை தான் பூஜை செய்த சாபத்தால் கல்லாய் போன மணாளனை மீட்க நினைக்கும் 2 பத்தினி பெண்ணின்
மானுட பிறப்பில் இருக்கும் பெண்ணிடம் இதை நீங்கள் ஒப்படைக்க வேண்டும். பின்பு காளி வேட்டைக்கு புறப்படும் பரிபட்ட அலங்காரத்தை செய்து முடித்து மேற்கு நோக்கி நீங்கள் இமயமலை செல்வீர்களாக. ஐயோ, என்னோட நேர்த்தி கடன் பாதியிலே நின்னுருச்சு. என் தாடிக்காரனை என்னால காப்பாத்த முடியாதா? கவலைப்படாதம்மா. காளி கோவில் எல்லைக்குள்ள நீ காலடி எடுத்து வச்சிட்ட. நீ உன்னோட நேர்த்தி கடனை நீ முழுசா நிறைவேற்றிட்ட. நீ காளி கோவில் எல்லைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நீ இப்படி மயங்கி விழுகிற நிலைமை வந்திருக்கு. ஆமாமா, அதுவும் இல்லாம உன்னுடைய 1000 கண் பானை கீழே விழல, அதை நாங்க பிடிச்சிட்டோம். இங்க பாரு. பாருமா. கவலைப்படாதம்மா, உனக்கு ஒன்னும் ஆகாது. உன்னை காப்பாத்தான் நாங்க 5 பேர் இங்க வந்திருக்கோம். ஆடிடும் கருணாக பாம்பே, எங்கள் ஆதிசிவன் முடியில் ஆனந்த படம் எடுத்து ஓடி வரும் கங்கை நதியே, ஓம்கார குழலூத இங்க வந்து சேரு. கருணாக பாம்பே, மலைகளின் இடுக்கில் உறங்கிடும் பாம்பே, குண்டலி கனல் பறக்க குப்பன சிறுமி மிகு உன் இன்னொரு இனம் செய்த தவறை திருத்தி அமைக்க சீறிக்கொண்டு வந்துவிடு பாம்பே. வா, இந்த புள்ளிய காப்பாத்து. நன்றி கருணாகமே. நீ வந்த வேலை முடிந்து விட்டது. நீ இங்கிருந்து செல்லலாம்.